ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரைடே இது என்ன டைம். எனக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸ் ரைவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2v2 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வீடியோன்னு பார்க்க சொல்ல மாட்டேன். அதாவது ஸ்கோர் கொஞ்சம் நல்ல இது. முன்னாடி வந்து 34-32 வந்து ஸ்கோரில் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொல்கிறேன், அந்த இது சொல்கிறேன் நண்பர்களே, மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொள்ள அது சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 46 பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆளில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டக்குன்னு வீடியோ பார்க்க முடியும். யாரும் அது பண்ணுறதில்ல, பட் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து எரினா மேப் தான் போக போகிறோம். சரி, எரினா மேப் கிடையாது, அதுக்கு பதிலாக கிராஸ் ரோடு போகிறோம். இந்த வாட்டி கிராஸ் ரோடில் நாங்கள் ஏன் போகிறோம்னா, கிராஸ் ரோடு கொஞ்சம் அளவுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்போது நான் வந்து கிரி வந்து சொன்னால் எனக்கு வந்து கிராஸ் ரோடு மேப் தெரியும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், போய் பார்க்கலாம், நிறைய இதெல்லாம் வரும்னு சொல்லுவோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கிராஸ் ரோடு மேப்பு. ஏன்னா இது ஸ்னைப்பர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமான பர்ஃபெக்டான இடம் இது. ஏன்னா தூரத்துலேருந்தே இருக்கிறதுனால ஈஸியாக அடிக்க முடியும் ஸ்னைப்பர் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஆப்போசிட்டில் இருக்கிறவனா பண்ணான்னா வார ரன் போட்டான், அதனால நான் வந்து ஈஸியாக வந்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் கீழே வந்துட்டேன். ஏன்னா இந்த சைடில் தான் ஆப்போசிட்டில் இருப்பாங்க, இந்த சைடில் இல்லைன்னா அந்த சைடில் இருப்பாங்க, அதனால தான் இந்த சைடில் வந்தேன். இந்த சைடில் வந்து பார்த்தேன் யாருமே இல்லை. சரி, ஓகே, ஸ்கோப் வச்சு பார்த்தா தான் யாராவது தெரியும். அங்கே யாரோ மூவ் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனால் யார் தான் இருக்காங்கன்னு தெரியல. சரி, நம்ம அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து பார்த்தா அது கிரியா இல்லை வேறு யாராவது கூட தெரிய மாட்டேது. நான் அங்கே நின்று அடிச்சிட்டேன் ஈஸியாகவே. அப்புறம் தான் தெரிஞ்சு கிரி ஆல்ரெடி செத்துட்டானு. ஓ மை காட், நான் கிரிக்கிற தைரியத்தில் தான் ஜாலியாக சுற்றிருந்தேன். கடைசியில் கிரி இது ஆகிட்டான். சரி, ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருப்பானுங்க. அப்போது ஓர அடி டக்குன்னு போடுறான். அவன் இதை போட்டிருப்பான். அவன் வந்து இந்த சைடில் தான் இருப்பான், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த சைடில் வந்தோம். ஓகேங்களா, யாராவது இருக்காங்க செக் பண்ணிடும். இப்போ ஸ்கோப் போட தான் நமக்கு தெரியும், கிட்ட தெரியும் அங்கே ஒருத்தர் இருக்கான். அதனால தான் அங்கே வந்து அவங்களும் சூப்பராக 150 நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான், அவனையும் அடிக்கணும். இதையும் 150 போட்டு முடிச்சு விட்டேன். இந்த லெவலில் தாங்க நான் வந்து ஸ்னைப்பரை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண ஹேண்டில் பண்ண கற்றுக்கினேன். ஓகேங்களா, 46 தான் நான் கற்றுக்கினேன். ஓகேங்களா, இந்த இதுவில் நான் தான் 2 பேர் அடிச்சுக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேட்ச் அவன் தான் கிரி தான் அடிப்பான். இவன் தான் அடிக்கணும். 50 ஆச்சா, 150 போட்டாச்சு. இப்போ இன்னொருத்தன் இருக்கான், அவனை மட்டும் தான் இப்போ 97. அவன் கிரியை பார்த்தாச்சு. நான் ஒருத்தனை அடித்தேன், கிரி ஒருத்தனை அடித்தேன். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை தவிர எவனுமே கிடையாது. இல்லைங்களா, ஆனால் இந்த மாதிரி அடிப்போமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிளேயர் ஒவ்வொரு மாதிரி ஆடுவாங்க, சொல்ல முடியாது ஏன் எப்படி ஆடுவாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல டேப் போட்டு நிற்பானுங்க. இந்த சைடில் நின்னாதான் ஏன்னா உள்ளே வந்தால் மாட்டிப்பாங்க. நானாக பண்ணுவேன், இந்த சைடில் ஒரு இடத்துல ஓட்டை இருக்கும், அந்த சைடில் ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக குச்சி உள்ளே போயிட்டு அங்கேருந்து இது பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிரி அடிச்சிட்டான். நான் எங்கே இருக்கிற தேடிட்டு இருக்க கேப்லேயே அவன் போய் அடிச்சுட்டு வந்துட்டான். அவனும் ஸ்னைப்பர் தான் வச்சுருக்கான், நானும் ஸ்னைப்பர் தான் வச்சுருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருவான், நீங்கள் டக்குன்னு பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், அவனை அடிக்கணும். அவனை அடித்தா ஒருத்தன் என்னை முடிச்சு விட்டான். சரி, ஓகேங்களா, இப்போ கிரி மட்டும் தான் இருக்கான். அவன் ஃபுல் இடத்துல இருக்கான்னு பார்த்தா அவனை முடிச்சு விட்டுவாங்க போலக்குதே. ஓகே, கிரி ஆல்ரெடி ஒருத்தர் முடிச்சிட்டான். இன்னொருத்தர் இருக்கிறாடா, இங்கே வாடா டக்கு. இவன் என்ன பண்ணானா, இப்போ கரெக்டான ஒரு கத்தி வச்சுருந்தான். அந்த கத்தி என்ன பண்ணணும், இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து இது அந்த ஷூட் பண்ண வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்கோப் பட்டன் கிளிக் பண்ணோம்னா நம்ம மேலே படாத இந்த புல்லட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே பட்டுரும். அதனால் நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ நம்மகிட்ட ஸ்னைப்பரே இல்லைனா கூட அது பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே ஒருத்தங்க இருக்கான், ஒருத்தர் இறங்கி வந்திருக்கான் இருக்கிறது. இங்கே ஒருத்தன் காலி, 97 காலி, 91 தான் இருக்கான். அவன் வந்து கிரியை பார்த்துப்பான். நம்ம இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதான் ட்ராப்பு, அவன் அங்கே தான் இருக்கான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரி முடிச்சிட்டான். ஓகே, மேட்ச் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோம். சரி, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. 72 சப்ஸ்கிரைபில் நான் கரண்ட்லி பேசும்போது 72. இப்போ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோன்னு தெரியல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சவங்க தான் நான் நிறைய சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு அர்த்தமான விஷயமா இருக்கும். இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை ஸ்கோப்பில் அடித்தோம், ஆனால் ஏன் அடியில் தெரியல. சரி, ஓகே, கிரி இங்கே போகிறோன்னா இப்போ போயிட்டுருப்பான் தான் இருக்கும். நான் இங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டே வரேன். சரி இருங்க, நம்ம சுற்றிட்டு போய் அடிக்கலாம், அப்போ தான் ஆப்போசிட்லேருந்து அடிக்க முடியும். சரி, ஓகே, நம்ம மேலே ஏறலாம். இப்போ மேலே ஏறினா இன்னொன்று கிளியராக தெரியும். இந்த சைடில் தான் ஒரு ஓட்டர் இருக்கும், கீழே பார்த்து ஏறணும் சொல்ல மாட்டோம். இங்கே ஒருத்தருக்கான், அவனையும் 150 போட்டு முடிச்சாச்சு. இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணிச்சு. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆளை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.